அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டண்டா என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு லோக்சபா டு விட்னஸ் ரேர் கான்டெஸ்ட் ஃபார் ஸ்பீக்கர்ஸ் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்சபா ஸ்பீக்கருக்கு ஒரு தேர்தல் நடக்க போகுது. ஸோ இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதனுடைய கண்டினியூஷன் அப்படிங்கறத பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஜூலை 1ஆம் தேதி ஜூலை 1, 2024 நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஒட்டி நமக்கு ஒரு அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இ சாக்ஷியா அப்படிங்கிற அப்ளிகேஷன். இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் டு ஹெல்ப் போலீஸ் record scene of crime, search and seizure in a criminal case and upload the file on the cloud-based platform அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இ சாக்ஷியா அப்படின்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷனை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்துறை அமைச்சகம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போலீஸ் அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் கீழே தான் வருது. ஓகேவா? ஸோ ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்த இ சாக்ஷியா அல்லது இ எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் எதுக்காக, யார் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். போலீஸ் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இ சாக்ஷியா அப்படிங்கிற ஆப் ஹோம் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. போலீஸ் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். போலீஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிரைம் சீன் இருக்குன்னா அந்த கிரைம் சீனை ரெக்கார்ட் பண்றதுக்கு, அதாவது அந்த ஆப்ல வீடியோவா எடுத்து இந்த கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ எஃப்ஐஆரோட இதெல்லாம் சேர்த்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த இ சாக்ஷியா அப்படிங்கிற ஆப். ஏன்னா நமக்கு கிரைம் சீன் கண்டாமினேஷன் அப்படிங்கிறது நிறையவே நடக்கும். ஓகேங்களா? போலீஸ் வரதுக்குள்ளேயே ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ போன உடனே இந்த கிரைம் சீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மொபைல்ல இந்த ஆப் வச்சு ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி அது ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாம மொபைல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி உடனே அந்த கிளவுட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல, அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்லோட் பண்றாங்க. சரியா? ஸோ அதற்காக தான் இந்த இ சாக்ஷியா அல்லது இ எவிடன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ முதல் செய்தியில இதுதான் நம்ம பார்க்கிறோம். யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹோம் மினிஸ்ட்ரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, ராகுல் காந்தி டு பி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம லோக்சபாவுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஓகேங்களா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்பதான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பதவியே வரப்போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா வரணும் அப்படின்னா 10 வருஷம் ஏன் இல்லை, இப்போ ஏன் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன் 10 வருஷம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, 16வது மற்றும் 17வது லோக்சபால நமக்கு எதிர்கட்சிகள் எந்த ஒரு கட்சியுமே 55 இடங்களுக்கு மேல வாங்கல. ஓகேவா? 55 லோக்சபா சீட்டுக்கு மேல வாங்கல. ஓகேவா? எல்லாமே 55க்கு உள்ளதான் இருந்தாங்க. 16வது மற்றும் 17வது லோக்சபால எந்த ஒரு கட்சியுமே 55 லோக்சபா சீட்டுக்கு மேல வாங்கல. 55 லோக்சபா சீட்டுக்கு உள்ளதான் இருந்தாங்க. அப்ப ஏன் இந்த 55 அப்படிங்கிற நம்பர்? அதாவது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. அதுல 10%, 1/10 தான் நம்ம 543, 54.3 சொல்றோம். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 55. ஓகேவா? அதாவது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 1/10 பங்காவது வச்சிருக்கணும். அதாவது ஒரு 55 உறுப்பினர்களாவது வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை தான் நம்ம எதிர்கட்சின்னு சொல்லி, அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா, ஒரு கட்சிக்கு 2 தலைவர்கள் இருக்கலாம். எப்படி 2 தலைவர்கள் இருக்கலாம்? அரசியல் சார்ந்து அந்த அவைக்கு வெளியே, பாராளுமன்றத்துக்கு வெளியில கட்சியோட தலைவர், எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மல்லிகார்ஜுன் கார்கே, ஓகேவா, அவர் தான் கட்சியோட தலைவராக இருக்காரு. ஆனா அந்த பாராளுமன்றத்துக்கு உள்ள யார் தலைவரா இருக்காங்கன்னா இவர் தான் இருப்பார், ராகுல் காந்தி அவர்கள் தான் இருப்பாங்க. ஓகேவா? இதான் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ டீப்பா நம்ம போக வேண்டாம். சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கட்சி 55 உறுப்பினர்களை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எதிர்கட்சி தலைவராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில காங்கிரஸ் இந்த தடவை பார்த்தோம்னா 99 உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. அப்ப 55 அப்படிங்கிற நம்பரை 16வது லோக்சபால கிராஸ் பண்ண முடியல, 17வது லோக்சபால கிராஸ் பண்ண முடியல, ஆனா 18வது லோக்சபால கிராஸ் பண்ணிட்டாங்க. 18வது லோக்சபால 55 அப்படிங்கிற நம்பரை கிராஸ் பண்ணனால ராகுல் காந்தி அவர்களை வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. ஓகேங்களா? ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் பயணத்துல அவரோட வகிக்கக்கூடிய முதல் பதவியாகவும் இருக்கு. ஓகேங்களா? அவரோட கான்ஸ்டிடியூஷனல் ஜேர்னில பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் ஜேர்னில பார்த்தோம்னா இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா?
ஓகேவா. ஸோ அதை தவிர்த்து பார்க்குறப்ப இந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிறது என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் நிறைய பார்த்துருப்போம். நிறைய கமிட்டி, நிறைய கமிஷனோட சேர்பர்சனை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில இவர் வந்து ஒரு உறுப்பினராக இருப்பார். யாருன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். ஓகேவா. ஒவ்வொரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, நமக்கு எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, யூனியன் கேபினெட் மினிஸ்டர் இருக்காங்க, அடுத்து பார்த்தோம்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. ஓகேவா. அந்த மாதிரி பல கமிட்டிஸ்ல வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு மெம்பரா வந்திருப்பார். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில, அடுத்தது சிபிஐ டைரக்டரை தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில, அடுத்தது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்பர்சனை தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கமிட்டிஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா. முக்கியமான கமிஷன் இதெல்லாம். இந்த முக்கியமான கமிஷன்ஸோட சேர்பர்சனை தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு உறுப்பினராக இருப்பார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து கேபினெட் அமைச்சருக்கான அந்தஸ்து வழங்கப்படுது இந்தியாவில். ஓகேவா. கேபினெட் மினிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு த கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் முதல்ல யாரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா வந்திருப்பாங்க? 1952 இருந்து நமக்கு தேர்தல் நடக்குது. 52, 57 அப்படின்னு சொல்லி வரிசையா நடந்துட்டே இருக்கு இல்லையா. சோ முதல்ல ஒரு ரெகக்னைஸ்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லி எப்போ வராங்க அப்படின்னா 1969ஆம் ஆண்டு தான் வராரு. ராம் சிங் அப்படின்னு ஒருத்தி, ராம் சுபாக் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராம் சிங் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ராம் சுபாக் சிங் அப்படிங்கிறவர் தான் 1969 முதல்ல நமக்கு என்னவா வராரு அப்படின்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு எதிர்கட்சி தலைவராக வராங்க. ஓகேவா. இந்த எதிர்கட்சி தலைவர்களை நம்ம கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலா ஒரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இந்த பதவிக்கு வந்து சட்ட அங்கீகாரம் எப்போ வழங்கப்பட்டுச்சுன்றதை கேட்கலாம். 1977 தான் இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற இந்த பதவிக்கு சட்ட அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஸ்டாட்யூட்டரி ரெகக்னிஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். 1977 வழங்கப்பட்டுச்சு. சரியா. சோ ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்காங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஏன் இவ்வளவு டீப்பா பாக்குறோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் வராங்க. சோ அதனாலதான் இது இன்னமும் முக்கியமா இருக்கு. சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு நேத்து லோக்சபா உறுப்பினர்கள் மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளா என்ன பண்ணாங்கன்னா, மண்டே ஒரு 280 பேர், நேத்து மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து பதவி பிரமாணம் செஞ்சுட்டாங்க. ஓகேவா. ஸோ எல்லாருமே உறுப்பினர்களா ஆயிட்டாங்க. அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள வழிநடத்துறதுக்கு அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. ஸ்பீக்கர் எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணணும். அப்ப ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறதா லோக்சபா இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலையா இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்பீக்கர் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பொதுவாகவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கன்சென்சஸ் வந்துடும். ஓகேங்களா. ஒரு ஒருமித்த கருத்து வந்துடும் ரூலிங் பார்ட்டிக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும். ஸோ ஒரு மனதா பேசி நாங்க ரூலிங் பார்ட்டியை சேர்ந்த எங்கால வந்து நாங்க ஸ்பீக்கரா வச்சுக்கிறோம், எதிர்கட்சியிலிருந்து வரக்கூடிய உங்கால டெபுட்டி ஸ்பீக்கரா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதா நடைமுறை. ஓகேங்களா. இப்படிதான் பொதுவாகவே இந்தியாவில் ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஓகேவா. கடந்த லோக்சபாவோ இல்ல அதுக்கு முன்னாடி லோக்சபாவோ அல்ல அதுக்கு முன்னாடி லோக்சபாவோ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது வந்துடும். ஸ்பீக்கர் போஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க, டெபுட்டி ஸ்பீக்கரை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கன்சென்சஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா. இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்தியாவில். அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் தான் இப்பயும் பார்க்கிறோம். நம்ம லோக்சபால 18வது லோக்சபால ஸ்பீக்கர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்து 2 கட்சிகளும் வந்து ஆப்போசிஷனும் சரி ரூலிங்கும் சரி ஒரு ஒருமித்த கருத்தை அவங்களால கொண்டு வர முடியல. ஓகேங்களா. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போது யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் பிர்லா, போன மக்களவையோட சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவும், இந்த சைடு இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குனில் சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 முறை லோக்சபா உறுப்பினராக இருந்த கொடிக்குனில் சுரேஷ் அப்படிங்கிறவரும் போட்டியிட போறாங்க. சரிங்களா. இருந்தாலும் நமக்கே தெரியும் மெஜாரிட்டி யாருக்கு இருக்கு, எந்த கேண்டிடேட் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். இருந்தாலும் ஒரு கன்சென்சஸ் ரீச் ஆகாதனால தான் இந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும், ஸ்பீக்கர் எலெக்ஷன் அப்படிங்கிறது. அப்ப ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் அமாங்ஸ்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அப்படிங்கிற ஒரு லைன் வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் அமாங்ஸ்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு நபர்
ஒருவர் வந்து லோக்சபாவோட உறுப்பினரா இருந்தாதான் அவரை நம்ம ஸ்பீக்கரா தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா? ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் அமாங்ஸ் தி மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. ஒரு உறுப்பினர் ஸ்பீக்கரா லோக்சபா உறுப்பினரா இல்ல, அவரை நம்மளால ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா? ஒரு அமைச்சரா வேணா அப்பாயிண்ட் பண்ணலாம், 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நின்று வெற்றி பெற்றலாம். ஆனா ஒரு உறுப்பினரே இல்லாத ஒரு நபரை ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 18வது லோக்சபால நமக்கு ஸ்பீக்கர் தேர்தல் அப்படிங்கிறது, எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு 3 இன்ஸ்டன்சஸ் வந்து சொல்றாங்க. என்னென்ன இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 1952 அது மட்டும் தான் இங்க ஹைலைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ 1952ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஜிவி மௌலாங்கர் வந்து வின் பண்ணியிருப்பாரு. அடுத்தது 1967ல நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் 1976ல பார்த்தோம்னா பலிராம் பகத் அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன இன்ஸ்டன்சஸ்ல சில நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் எலெக்ஷனே நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது தவறான டேட்டா. ஏன்னா 3 டைம் நடந்திருக்கு. 1952, 1967 and 1976 3 டைம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டேட்டாவை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தோம்னா நமக்கு இங்க சைனீஸ் ப்ராப் ரிட்டர்ன்ஸ் எர்த் வித் ஃபர்ஸ்ட் சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஃபார் சைட் ஆஃப் த மூன் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். சாங் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவோட மூன் ப்ரோப் வந்து என்ன பண்ண போகுது, அதனுடைய மிஷனை பார்த்தோம். எர்த்லேருந்து கிளம்பி மூனோட சவுத் போலுக்கு போகுது. மூனோட சவுத் போலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருந்து சில விஷயங்களை ட்ரில் பண்ணி கலெக்ட் பண்ணி மறுபடியும் மூனோட சவுத் போல்ல இருந்து எர்த்துக்கு வரப்போகுது. ஓகேங்களா? இதுதான் அந்த மூனோட அப்ஜெக்டிவ். ஸோ மூனுக்கு போச்சு, ட்ரில் பண்ணிச்சு, கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் எர்த்துக்கு வந்துருச்சு. அதை தான் இங்கே போட்டோவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மூனோட ஃபார் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மூனோட சவுத் போல்ல போய் லேண்ட் ஆகி அங்கிருந்து சாம்பிள்ல இது வரைக்கும் யாரும் கலெக்ட் பண்ணதில்லை. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் டைமா போய் லேண்ட் ஆனது. ஆனா இந்தியா லேண்ட் மட்டும் தான் இருப்போம். ஆனா சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா லேண்ட் பண்ணி அந்த சர்ஃபேஸ்ல இருந்து ட்ரில் பண்ணி ஒரு சாம்பிளையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப மூனோட சதர்ன் போல்ல இருந்து அந்த ஃபார் சைட்ல இருந்து ட்ரில் பண்ணி சாம்பிள் கொண்டு வந்தது எந்த கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் டைமா அதை பண்ணது யாரு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு சைனா தான் அதை பண்ணிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோப் எந்த இடத்துல லேண்ட் ஆச்சு அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பேர் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐட்கன் பாசின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் போய் இறங்கியிருக்கு. ஓகேவா? ஐட்கன் பாசின் ஆர் பேசின். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா அடுத்து ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமான இருந்த நியூஸஸ். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் வைஸ் வர விஷயங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.